இந்தியாவில் பொதுவாக எல்லா கட்சிகளும் தேர்தல்னாலே கூட்டணி வச்சு தான் நிற்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தொடர்ந்து தனியாகவே தேர்தலை வந்து சந்திக்கிறீங்க. இந்த முடிவு சரியானது தானா? இதில் என்ன பெரிய வியூகம் இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்திய கட்சிகள் அப்படிங்கிறத விட இணைந்து தேர்தலை சந்திப்பது, அரசியல் வெற்றியை பெறுவது, அப்படி தேர்தல் வெற்றியை பெறுவதுங்கிறது அதுவே இப்போ மாநில உரிமை, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் மற்றவர்கள் எப்படியோ எங்களுடைய கோட்பாடு என்பது இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸை ஆள்வது, மற்ற மாநில கட்சிகளை சேர்த்துக்கிட்டு பாரதிய ஜனதாவை ஆள்வது. அப்படி எங்கள் கருத்து இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி தேவையில்லைங்கிறது. அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாநில மக்களுக்கான கட்சி ஆளட்டும். இந்தியாவை யார் ஆளும்போது கூடி பேசி ஆளுவோம். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் சுழற்சி முறையில் இது 80 பாராளுமன்றம் வச்சுருக்கோம், இது 40 வச்சுக்கிறோம், அது 30 வச்சுக்கிறோம், அது 10 வச்சுக்கிறோம், சில அது 1 வச்சுக்கிறோம். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சுழற்சி முறையில் இந்த ஆண்டுகள் கொடுங்க. அப்போ தான் இது ஏன் நாடுன்னு வரும். இப்போ குஜராத்தை சேர்ந்தவரே 3 முறையாக இருக்கிறார், 15 ஆண்டுகள் இருக்கார். நம்ம வாழ்நாளில் எவ்வளோ பெரிய காலம். ஒரே ஒரு பிரதமர், அவரே உள்துறை அமைச்சர். இப்போ 2 முறை 10 ஆண்டுகள் ஐயா மன்மோகன் சிங் இருக்கிறாப்புல. அப்போ மற்ற தேசிய இனங்கள்லாம் என்ன வருது? அப்படி இருக்குல்ல. அப்போ எங்களுக்கெல்லாம் அந்த உரிமை மறுக்கப்படுறதா ஒன்று உணர்வு வருது. அப்போ ஒரு நாடுன்னா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வரணுங்கிற நம்ம ஆர்வப்படுறோம். அதில் இந்திய கட்சிகளோடு சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்கணுங்கிறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 19 நினைக்கிறேன் நின்று 37 இடமும் நம்ம வென்றாங்க. 2014 37 இடம் வென்றாங்க. அப்போ ஏன் மற்ற கட்சிகளோட கூட்டணி சேராமல் வெல்ல முடியும்? மம்தா தனிச்சு நின்று தான் மாநில தேர்தல் எல்லாம் வெல்றாங்க. உங்களுக்கு புரியுது? இப்போ இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறது. கேரளாவில் அது தனிச்சு தான் நிற்கிது. ஐயா பினராயி விஜயன் தனிச்சு நின்று தான் வெல்றாங்க. அதனால் இது ஒரு இயலாமைக்கு சொல்லிக்கிறது. நமக்கு ஒரு தனித்த தத்துவம் இருக்குது, நமக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, நம்ம மக்கள் மேலே நமக்கு பேரன்பும் பெரும் நம்பிக்கையும் இருக்குது. அந்த மக்களுக்காக நம்ம மக்கள்கிட்ட இருந்து அரசியலை செய்கிறோம், அவங்களுக்காகவே செய்கிறோம். அவங்க நம்மளை நம்பும்போது நமக்கு வாக்கு தருவாங்க. நம்மளுடைய வெற்றி என்பது அவர்களுக்கான வெற்றி. நாம் அமைக்க போகிற அரசு என்பது மக்களுக்கான அரசு. அப்போ அதை நோக்கி தான் நம்ம போகணும். அதனால் அவர் இருந்தால் தான் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு கணக்கு. இப்போ இந்தியாவை ஆளும்போது ஒரு கூட்டணி வைக்கும்போது இங்கே 1,00,000 கோடி திருடினா அங்கே 10,00,000 கோடி திருடலாம். ஏன்னா பல மாநிலங்களுக்கு அமைச்சராக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வருது. அது இப்போ இதை சொல்லும் போது நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தானே, அதனால கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு? ஏன் பிரிவினைவாதம் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதனால கூட்டணி வைக்கிறதுனா அது தேவையில்லை. ஒரே கட்சியில் எல்லோரும் சேர்ந்துக்கலாமே. இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்டனா, இப்போ ஒரு தேர்தல் நேரத்தில் உடன்பாடு வந்துடுது, மற்ற நேரத்தில் ஏன் முரண்பாடு வருது? அதே தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒரு கூட்டு அணினா எந்த அடிப்படையில் கூடுறோம்? இப்போ இங்கே ஒரு திமுக ஒரு தடவை பிஜேபியோட கூட்டணி வைக்குது, ஒரு தடவை காங்கிரஸோடு வைக்குது. அவங்க புரியுது. இப்போ அதிமுக ஒரு தடவை காங்கிரஸோடு வைக்குது, ஒரு தடவை பிஜேபியோட வைக்குது. இது அந்தந்த இப்போ ஒரு கொள்கை கோட்பாடு நிலைனா இது என்னுடைய தத்துவம், நான் இதில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு இருக்கணும்ல. அதில் ஏன் நான் இந்தியராக இருக்கிறதுக்கும் இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கிறதுக்கும் இந்த கட்சிகளோடு சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதில் தான் தேச ஒற்றுமையும் இறையாண்மை இருக்குதா என்ன? தேசப்பற்று இருக்குதா என்ன? அது சும்மா. இப்போ இந்த தேசிய கட்சிகளே நாளைக்கு எங்கே உண்மை நேர்மை சாகுதோ, எங்கே உண்மை நேர்மை அற்று போகுதோ அந்த இடத்துல என்ன ஆயிரும்? மக்களுக்கு இந்த கட்சிகள் மீது பற்று போயிடும். அப்போ என்ன ஆயிரும்னா கூட்டமாக சேர்ந்துக்கிறது. இவர் ஒரு 1/2 விழுக்காடு வச்சுருக்காரு, நீங்கள் 1 விழுக்காடு வாக்கு வச்சுக்கிறீங்க, அவர் ஒரு 2 விழுக்காடு வாக்கு வச்சுருக்கிறாரு, எங்ககிட்ட ஒரு 10 விழுக்காடு இருக்குது, அவர்கிட்ட ஒரு 4 விழுக்காடு இருக்குது. இப்படி சேர்த்துக்கிறது. தனித்து ஒரு உண்மையும் நேர்மையாக இருக்கிறவங்க ஒரு தனித்து மக்களை நம்பி அரசியல் செய்யணும். அதுதான் நம்ம இந்த அரசியலிருந்து மாறுபடணும், இந்த ஆட்சி முறையிலிருந்து மாறுபடணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம தொடர்ந்து தனித்து நிற்கிறோம். இல்லைன்னா இதில் எந்த கட்சி ஊழலற்ற கட்சி ஆட்சின்னு சொல்லுங்கள்? மகாராஷ்டிராவில் இப்போ பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்குது. சிவசேனாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை 42 பேரை ஒரு ஆளுக்கு 30 கோடி கொடுத்து வாங்குது.
இது ஊழல் இல்லையா, இது லஞ்சம் கொடுத்து வாங்குறது இல்லையா, இது இதான். எங்கெங்கெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை போட்டுச்சோ, இடி ரைடு போட்டுச்சோ, அங்கெல்லாம் காசு பணம் வாங்கியிருக்கா இல்லையா? இது எப்படி அது சொல்லுங்கள். தேர்தல் பத்திரம், இந்த எலக்ட்ரல் பாண்டில் வந்து அதிகமாக பணம் வாங்கின கட்சிகள் இது இந்த கட்சிகள் தான். அப்போ அதை போய் நீங்கள் இதெல்லாம் ஊழல் லஞ்சமற்று உண்மை நேர்மையமாக ஆட்சி செய்யும்னு, இப்போ நீங்கள் வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல நான் முதல்ல விளக்குனேன் எந்த அளவுக்கு அந்த இடத்துல உண்மையும் நேர்மையும் செத்து போகுது. மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி, ஜனநாயகம் என்பதெல்லாம் அங்கே சேவை, மக்களுக்கு சேவைங்கிறது அங்கே செத்துருது. இப்போ 10,000 ரூபாயே பீகாரில் வங்கியில் போட்டு அந்த வாக்கை வாங்கி வென்றுட்டீங்க. நீங்கள் வாக்குக்கு காசு கொடுக்குறது, இலவசம் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் விமர்சித்தார் மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் விமர்சித்தாங்க. மறுபடியும் அவங்களே அதை செய்கிறாங்க. அது எப்படி சொல்லுங்கள்? இப்போ பிஜேபி ஆளுது தொடர்ந்து 3வது முறைன்னா, காங்கிரஸின் 10 ஆண்டுகால ஆட்சியில் சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் தான் இதை பிரசவிச்சிருச்சு. ஒருவேளை நேர்மையாக ஆட்சி செஞ்சிருக்குமையானால் பிஜேபியின் ஆட்சி வர வேண்டிய அவசியம் நாட்டு மக்களுக்கு இருந்திருக்காது. விளங்குது. இப்போ திமுக, இப்போ அதிமுக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வருது அப்படின்னா, திமுக சரியாக ஆட்சி செஞ்சுருந்தால் அதிமுக தேவைப்பட்டிருக்காது. இப்போ 21 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ஜோதி பாசு முதலமைச்சராக இருக்கார் மேற்கு வங்கத்தில். நம்ம தாத்தா காமராஜெலாம் தொடர்ந்து காமராஜருங்கிற அவராக பதவி விலகிறாரு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தீங்கன்னா அந்த ஆட்சி தொடரட்டும்னு மக்கள் தானாக விரும்பிடுவாங்க. இதை தொலைச்சிட்டு ஐயோ இதை சகிக்க முடியல அப்படின்னா இந்த ஆட்சியை தேர்வு பண்ண மாட்டாங்க. அதனால் இது வந்து தீமை, இது நன்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த பிசாசுக்கு இந்த பேய் பரவாயில்ல, இந்த பேய்க்கு இந்த பிசாசு பரவாயில்லன்னு மாறி மாறி இந்த கொடுமையை, இந்த பேயை விரட்டிட்டு இங்கே ஒரு தேவதையை உட்கார வைக்கிறது இல்லையே மக்கள். மாறி மாறி அதான் நடக்குது. அந்த முறையை மாற்றணுங்கிறனால தான் இது வரைக்கும் இருக்க இந்த அரசியலிருந்து நம்ம மாறுபடணும் அப்படின்னு நம்ம தனித்து நிற்கிறோம். அப்போ அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் வெல்ல முடியும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. தனித்தமிழ்நாடு கேட்காத தமிழ் தேசியமே ஒரு போலி தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? அதை வந்து போலி தமிழ் தேசியம் என்று நம்மளை பேசுகிறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலி திராவிடர்களாக இருப்பாங்க. அவங்க தான் திராவிட கூலிகள் தான் இப்படி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நான் பேசுகிறத 2006க்கு முன்னாடி இப்போ நம்மளை போலி தமிழ் தேசியம்னு சொல்கிறவங்க இதை தான் பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒன்று, இந்த நாட்டுக்குள் நாங்கள் தனி நாடு அமைக்கிறதுங்கிறது, தமிழ் தேசம் அமைக்கிறது. நான் தமிழ் தேசம் பேசுகிறது பிரிவினைவாதம், தனி நாடு கேட்கணும் அப்படின்னா, அப்போ தெலுங்கு தேசம்னு ஐயா NT ராமாராவ் கட்சி ஆரம்பித்த போது அதை எப்படி பார்த்தீங்க? இப்போ நம்ம தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு ஃபாசிசம், அதாவது சாவனிசம், அது செப்பரேட்டிசம், அது ஒரு இனவெறியை தூண்டுது, மொழி வெறியை தூண்டுதுன்னா, தெலுங்கு தேசம் நாங்கள் ஆரம்பித்தார்ல, நம்மளை இப்படி பேசுகிற எல்லா கட்சிகளும் அவரோட கூட்டணி வச்சதா இல்லையா? இன்றைக்கி பிஜேபி சந்திரபாபு நாயுடு வச்சுருக்கா இல்லையா? உங்களுக்கு விளங்குது. அப்போது நீங்கள் உங்களுக்கு எதிராக தான், காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக தான் அவர் தெலுங்கு தேசம் கட்சியே ஆரம்பித்தார். அன்னைக்கு அவர் மேலே நீங்கள் வச்ச விமர்சனம் என்ன? ஒன்றுமே பேசலை. அப்போ நாங்கள் பேசும்போது மட்டும் ஏன் இது வருது? தமிழ் தேசம் இந்த நாட்டுக்குள்ளே இருந்து தனி நாடு கேட்குறதல்ல எங்கள் இலக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடே என்னது, இந்திய நாடே என்னது, பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்கு உரிமை உண்டென்றால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று அண்ணல் அம்பேத்கர் அறிவாசன் சொன்னதே உங்களுக்கு இருக்குது. இதை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க முடியாது. ஏன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறதுக்கு. இன்னும் ஒருபடி மேலே போய் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையில் நிறுவியது இருக்குது. தெற்காசிய முழுமைக்குமே பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஆய்வு கட்டுரையிலே நிறுவனது இருக்குது. இன்னும் அந்த ஆய்வு கட்டுரை இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த நாடு முழுமைக்கும் என்னது, இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்னா ஊரா நாட்டில் போய் நீங்கள் நட்டிருக்க முடியாது. உங்களுக்கு புரியுது. வடதிசை கங்கையும், அதாவது பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்றால் இந்த நிலப்பரப்பு முழுதும் எனது முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லூரகம். நீங்கள் வடவேங்கடம்னா இந்த திருப்பதியை வச்சுட்டு பேசிட்டு கூடாது. வேங்கென்றால் இடம், கடம் என்றால் வெப்பம், அது தக்கான பீடபூமியும் தாண்டி சொல்லுது அந்த நிலப்பரப்பை. அப்போ அந்த மாதிரி இவ்வளோ தூரம் பரவி வாழ்ந்த என் இன மக்கள்
இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி காலடியில் குறுகி நிற்கிறோம். இது நாடு என்னது? நான் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு சில்லு எடுத்து கடிக்கிற சின்ன பையன் நினைக்கக்கூடாது. மொத்த தேங்காயும் என்னதுங்கிறது தான் இப்போ எங்களுடைய கோட்பாடு. அதில் வந்து ஒரு கெடுவாய்ப்பாக நாங்கள் மொழி திரிவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிற மொழிகளை கலந்து, சமஸ்கிருதம் கலந்து கன்னடர், தெலுங்கல், மலையாளி, துளுவரான மாதிரி இன்றைக்கி இங்கிலீஷ் கலந்து ஆங்கிலம் கலந்து நாங்கள் 90 விழுக்காட்டுக்கு மேலே ஒரு தங்கிலீஷாக ஒரு புது இனமாக மாறி நிற்கிறோம். இது ஒரு கெடு வாய்ப்பு, ஒரு பேரவலம். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் தேசம் என்பது நாடு தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு பேர். அப்போ நாடு தேசம் எல்லாம் தேயம் எல்லாம் ஒன்று. இப்போ நாடு தமிழ்நாடு, இது ஏன் நாடு, இது எனக்குன்னு பிரிக்கப்பட்ட நாடு. இங்கு வாழ்கிற என் மக்களுக்கான மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவனுடைய அரசியல், அவனுடைய வழிபாடு, அவனுடைய தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பெண்ணிய உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு, இதெல்லாம் இருக்குதுல்ல. இது அவனுக்கான பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் இருக்குது. அப்போ அதுபோக காட்டு வளம், அவனுடைய கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மண் வளம், மலை வளம், கடல் வளம் இவற்றெல்லாம் காப்பது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுப்பது. சரியான சமமான தரமான மருத்துவம் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுது. தூய குடிநீரை விநியோகிப்பது, தடையற்ற மின்சாரம் தருவது, பயணிக்க பாதை, படிக்க நல்ல கல்வி, பார்க்க வேலை, இதெல்லாம் இருக்குது. சரியான போக்குவரத்து, இதையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. இந்த அரசியல் தமிழ் தேச, தமிழ் நாடு, நாட்டு அரசியல், தமிழ் தேச அரசியல், அவ்வளவுதான். இதில் வந்து அது தனி நாடு கேட்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் மாநாடு போடுறீங்களா, தனி நாடு கேட்டு அறிவிங்க. தண்ணி கேட்டே தரமாட்டேங்கிற காவிரியில் நீ தனி நாடு கேட்டு தரப்போறியா? இதெல்லாம் பைத்தை உசுப்பேற்றி விட்டு பிரிவினைவாதின்னு இயக்கத்தை முடக்கி அதை உசுப்பேற்றுறது. நான் இன்னும் கோழி குண்டு அடிக்கிற பையன் நினச்சிட்டு தெரியல, பல்லாங்குழி ஆடுற கிச்சு தாம்பலம் விளையாடுற பையன் நினச்சிருக்கீங்களா? ஒரு தேசியன விடுதலைக்கு நிற்கிற போராளி. நான் கேட்டது என் தாய் நிலத்தில், தமிழ் ஈழத்தில் என்னை வந்து என் நிலத்திலிருந்து என்னை அப்புறப்படுத்தி என்னை வந்து ஆயுத பலத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற அந்த இனத்தோடு இணைந்து வாழ முடியாது. அப்போ எனக்கு அங்கே அழித்து ஒழிக்கிற ஒரு இனத்திடமிருந்து அழித்து ஒழிக்கப்படுகிற ஒரு இனம் வந்து இணைந்து வாழ்வது சாத்தியமில்லை. ஒடுக்கப்படுகிற இனத்திடமிருந்து ஒடுக்குகிற இனம் பிரிந்து செல்ல விரும்புவது என்பது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை. அந்த பிறப்புரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். அதை தான் எங்கள் தலைவர் கேட்டார். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பிறப்புரிமையை போராடுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பூமி பெந்தில் ஒரு தனித்த தாயகம். அது நாங்கள் 60 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் விடுதலை, அதுக்கப்புறம் 30 ஆண்டுகளாக ஆயுதமேந்திய புரட்சி, இது 60 ஆண்டுகளாக செஞ்சு வச்சுருக்கிற அந்த அரசியல், அந்த கனவை நிறைவேற்றுவது தான் எங்களுக்கு தனித்தமிழில் சோசலிச குடியரசு, தமிழில் சோசலிச தமிழ் தேசிய இனத்திற்கு வந்து ஒரு பூமி பந்தில் சிறியதோ பெரியதோ தனித்த ஒரு விடுதலை பெற்ற சுதந்திர தாயகம். அதான் நாங்கள் கேட்குறோம். அதையே நீங்கள் வந்து உலக நாடுகளை சேர்த்து வச்சுக்கிட்டு போகிற நடத்தி எங்களை அழிச்சுவிட்டு இது வந்து சும்மா வந்து பேசுகிறது ஏதோ அவ்வளோ. அப்போ திராவிடம்னு வச்சுருக்க, திராவிட நாடு கேட்ட ஏன் அந்த சொல்ல தூக்கிட வேண்டியது என்னத்துக்கு வச்சு தொங்கிக்கிட்டு இருக்க? திராவிடம்னு ஒன்று இருக்குது, ஏன் இருக்குது? திராவிட நாடு கேட்ட கோரிக்கையை கைவிட்டுட்ட, திராவிடம்னு சொல்ல எடுத்துட வேண்டியது என்ன இதுக்கு வச்சுருக்காத? இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான பிதற்றல். அதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இது என் தேசம், தமிழ் தேசம். இங்கு இருக்கிற மக்களுக்கு நான் செய்கிற அரசியல் தமிழ் தேச அரசியல். அப்படி திராவிடம்னா என்ன, திராவிட அரசியல்னா என்னன்னு ஒரு கோட்பாட்டை சொல்லு அப்படின்னு நான் சொல்லலை. என் தேசம் இங்கே பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்புணர்வு, மத போதை, இதெல்லாம் ஏதுமில்லாத ஒரு தேசம் படைக்கணும்னு நினைக்கிறேன். தூய தேசம், புதிய தேசம், அதுதான் என் தமிழ் தேசம், அதுதான் இந்த எங்கள் தேசம். ஒரு இனத்தின் பெருங்கனவுன்னு நான் வைக்கிறது இதுதான். இந்த தேசம் வந்து ஒரு உலகத்தின் முன்மாதிரியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்திய நிலத்தில் இருக்கிற மற்ற மொழிவழி தேசிய இனத்திற்கு மட்டுமில்லை, உலகத்திற்கே. இப்போ இன்றைக்கி இப்ராஹிம் ட்ரோரேயை பேசுகிறது நான் சொல்கிறது தானே அவர் செயல்படுத்துகிறாரு. நான் 16 ஆண்டுகளாக பேசுகிறேன், அவர் அதை செயல்படுத்துகிறாரு. அப்போ அது ஒரு காலம் வரும்போது இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆட்சியை செய்ய முடியாதா அப்படின்னு மற்ற மாநிலங்கள் இயங்குகிற மாதிரி உலக நாடுகளாக எங்களை பார்த்து எங்கள் ஆட்சி முறையை பின்பற்ற மாதிரி ஒரு ஆட்சியை கொடுப்போம்னு தான் நான் சொல்கிறேன். மக்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்கள்கிட்ட திரும்பி கொடுக்கறது தான் ஜனநாயகம். உலக அரங்கில் கம்யூனிசம் போன்ற அமைப்புகளும் இந்திய அளவில் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகளும் மக்கள்கிட்ட இருந்து திரள் நிதி வாங்கி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த வரலாறே இருக்குது.
ஆனால் நீங்கள் திகழ்நிதிக்காக காணொளி போடும் போதோ இல்லை திகழ்நிதி கேட்கும் போதோ பெரிய விமர்சனங்கள் வருது. திகழ்நிதி தப்பா? அதாவது முதல்ல இப்போ நீங்கள் திரள்நிதி தப்பு இல்லை, திருட்டு நிதி தான் இங்கே தப்பு. இவங்க எல்லாருமே தொடக்க காலத்தில் பேரங்க அண்ணா அவர்களுக்கு கார் வாங்குறது கூட மக்கள்கிட்ட நிதி இப்படி நன்கொடையாக வாங்கி வசூலித்து பண்ணவங்க தான் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு. இப்போ கூட மாநாட்டுக்கு நிதி வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வாங்கும், தேர்தல் நிதின்னு வாங்கும், எல்லா கட்சிகளும் வாங்குது. அதில் நம்மளை விமர்சிக்கணும், ஏதாவது ஒரு குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறது தான். மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள், நமக்கு வலிமையாகவும் வளமையாகவும் மக்கள் தான் இருக்கணும், இனமாகவும் பணமாகவும் மக்கள் தான் நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லை, அப்போ அவங்கக்கிட்ட வாங்கி தான் நம்ம அதை செய்ய முடியும். அப்படி தான் அதுதான் யதார்த்தம். இது என்ன இப்போ லாவோட்ஸும் என்ன சொல்கிறார், நீ மக்களிடம் செல், மக்கள்கிட்ட கற்றுக்கொள், மக்களிடம் என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்குன்னு. இப்போ என்ன இருக்கோ அதுதான் எங்களுக்கு கொடுக்குறது. எவ்வளோ கொடுப்பாங்க? 1000, 500, 100, 200, 5000, 10,000 இவ்வளோ தான் என் மக்களால் கொடுக்க முடியும். அந்த நிதிகளை சேமித்து தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம். அது என் மக்களின் பங்களிப்புங்கிறது இதில் மகத்தானது. அது கொடுக்குற என் மக்கள் சொல்லணும். இதில் நீ விமர்சிக்கிறவன் நீ எவ்வளோ திரள் நிதியில் போட்ட, அதான் இங்கே இருக்கிறது. அதை அவன் சொல்லுவான், அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அதனால் நம்ம அதை போய் கவலைப்பட்டுக்கிற வேண்டியதில்லை. நம்ம என்ன செஞ்சாலும் விமர்சிப்பாங்க. இப்போ நம்ம தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்னு நம்ம சொல்லும்போது அதை தான் உலகத்தில் சாதித்த எல்லா தலைவர்களும், தன் நாட்டை செதுக்கிய எல்லா தலைவர்களும் கடைப்பிடிச்சது. அப்போ இதில் நான் கூட என் தம்பி பாண்டிகிட்ட கேட்டேன், லீ குவான் யூலாம் இவ்வளோ பேசுகிற, இப்போ எல்லாம் தனியாக 1/2 மணி நேரம் நிகழ்ச்சி போடுறீங்க, அதில் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்ன்றீங்க, அதுதானே நான் பேசினேன், என்னையே விமர்சிங்க. நீங்கள் பேசுகிறதுல பிரச்சனை இல்லைண்ணா, அதெல்லாம் அருமை தான், பேசுகிற ஆள் நீங்கங்கிறதான் இங்கே பிரச்சனைனாப்புல. அதனால் இப்போ செய்கிறது நம்மங்கிறதான் பிரச்சனை இங்கே. அதனால் நம்மளை என்ன அவங்கள பழி சொல்கிறது, திரள் நிதின்னு கேட்குறாங்க, திரள் நிதின்னு கேட்குறாங்க அப்படின்னு. சரி, இல்லைன்னு அங்கே கேட்குறோம், அதனால் அது ஒன்றும் இல்லை, அதில் நமக்கு பெருமை தான். அது பேசிட்டு போகிறாங்க, அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் கட்சியிலிருந்து உங்களோட தோளோடு தோள் நின்றவர்கள், உங்களுக்கு தளபதிகளாக இருந்தவர்கள், களத்தில் உங்களோடு போராடியவர்கள் கட்சியை விட்டு விலகி போகிற போது அரசியல் கடந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா அரசியலுக்கு உட்பட்டு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய சொந்த கால்களை நம்பி நடக்க ஆரம்பித்தேன், யாரையும் நம்பி நான் இல்லை அப்படின்னு. அது அரசியல் கருத்து. அரசியலை கடந்து உங்களுடைய தனிப்பட்டு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை நம்ம வந்து தலைவர் எனக்கு படிப்பிச்சது தான். அப்போ நானும் வந்து என் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சது தான். உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த லைக்காலாம் வரும்போது இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது என்னையை சமப்படுத்துறது, நான் அவங்கள சமப்படுத்துறது, அவங்க இப்படி பிரச்சனை இருந்தது நாடகங்களும். அதுவே ஒரு மாதம் போச்சு. இப்போ எங்கள் கோட்பாடு வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா வாழணுங்கிறது. அதில் நம்ம இனம் சார்ந்த பிள்ளைகள்லாம் நல்லா வாழணுங்கிறது. அப்போ அதுக்காக தான் இந்த ஒரு அரசியலை முன்னோடி தலைவர் போராடினதும் அதுதான். இப்போ நம்ம போராடிட்டு இருக்கிறது அதுதான். அப்படி இருக்கும்போது நம்மளோட வந்த பிள்ளைகள், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வாய்ப்பு கொடுக்குறோம், வெளிப்படுத்துகிறாங்க, ஆற்றலாளர்களாக மாறிடுறாங்க. இங்கே இருக்கிறத விட அவங்களுக்கு இன்னொரு இடத்துல பெரிய வாய்ப்பு வருது, அங்கே போய் இருக்கிறாங்கன்னா நம்ம எதுக்கு ஆசைப்பட்டோமோ அது நடக்குது. இப்போ நான் என்ன நினைப்பேன், என் மகளாக இருந்தாலும் நான் என்ன பேணி பொத்து வளர்த்தாலும் நான் இன்னொரு மகனுக்கு அதை துணையாக்கி அதை இன்னொரு வீட்டில் வாழ அனுப்பித்தான் ஆகணும். அப்போ அங்கே போய் என் பிள்ளை நல்லா வாழுதுன்னா அதை விட எனக்கு ஒரு பெருமையோ ஒரு மகிழ்வோ இருக்க முடியாது. இப்போ நம்மகிட்ட இருந்த பிள்ளைகள் வேறு தளத்தில் வேறு களத்தில் போய் அவர்களுக்கு அது இருக்கிறது நிறைவாகவும் மகிழ்வாகவும் இருக்குன்னா அது எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போவுமே சொல்கிறேன், யாருக்கிட்டையும் கருத்தில் முரண் இருக்கலாம், கோட்பாடு கொள்கையில் வேறுபாடு இருக்கலாம், மனித வெறுப்பு இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. அப்போ வெறுப்பவர் யாராக இருந்தாலும் நேசிப்பவர் நீங்களாக இருங்கள். இதான் அன்னை தெரேசா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லா மனிதனையும் நீ சந்தேகித்து கொண்டு வெறுத்து கொண்டிருந்தால் உலகத்தில் அன்பு காட்ட ஒருவர் கூட உங்களுக்கு இருக்க மாட்டார்கள்ங்கிறத உலகம் பூரா இருக்க கோட்பாடு. அப்போ அதில் நீங்கள் என்ன நினைக்கணும், பிழை யாரோடதாவது இருக்கட்டும், திருத்துபவர் நீங்களாக இருங்க. இப்போ அது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க போகிறாங்க. இப்போ அதில் ஒரு நம்ம ஐயா வியட்நாம் வீட்டில் சொல்லுவோம், கிளிக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு இப்போ பறந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு எது பிடிக்குதோ அதை செய்ய நம்ம துணை நிற்கணும். அதுதான் முழுமையான ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகம் இருக்கிற அமைப்பின் அழகு. அதுதான், அதை போயிட்டு நம்ம போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் எந்த ஒரு ஒரு படையை நடத்துகிற வந்து இவர் வந்து போரிட்டு கொடுப்பாரு, இவர் வந்து சண்டை போட்டு கொடுப்பாரு, அப்படி மனநிலையில் இல்லை. அப்படி மனநிலையில் இருந்தால் அப்பா எப்போவோ கூட்டணி வச்சுருப்பேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், எனக்கு வாக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாத காலத்தில் என்னை கூட்டணிக்கு அழைச்சாலாம் இருக்குது. ஆனால்
அதில் வந்து நான் எப்போவும் பெருமை தான் அடைவேன், அது மகிழ்வேன். சில சமயம் அதெல்லாம் பேசுகிறாப்பிலையே அப்படின்னு நான் அதெல்லாம் நினைப்பேன். அது அன்னைக்கு கூட கல்யாண சுந்தரம் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீல அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் கொடுத்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்தியாவை யார் ஆள்றதுங்க, தமிழ்நாட்டை யார் ஆள்றது, இதில் போட்டி திமுகவா அதிமுகவான்னு இருக்குது. நீங்கள் அதை தான் பார்க்கணும். 1925 கம்யூனிசம் தொடங்கப்பட்டுச்சு. அப்புறம் அந்த நேரம் தான் பிஜேபின்னு தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் கம்யூனிஸ்ட் இன்றைக்கி எங்கே இருக்குது, பிஜேபி எங்கே இருக்குது பாருங்கள். 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆண்டுக்கிட்டு இருக்குது. அப்போ அது வளருதுன்னா மக்களுக்கு ஏதோ பெரும்பான்மை மக்களுக்கு இதில் விருப்பம் இருக்குது. அதில் வந்து எல்லாருக்கும் எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்க்காதீங்க, மற்றவர்களுக்கு பிடிக்குதே அதுக்கு என்னன்னு பாருங்கள் அப்படின்னு பேசுகிறாப்புல. அது ஏற்கிறோம் எதிர்க்கிறோம். ஆனாலும் அந்த எடுத்து வச்ச தர்க்கம் எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் தான் பார்த்தேன், ஒரு சின்ன துண்டு இது. அப்போ அதில் வந்து பார்க்கும்போது சரி, அதான் அந்த அந்த ஆற்றலை வந்து அது சரியாக இருக்கா தவறாக இருக்கா, நம்ம ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா, அந்த ஆற்றல் பாராட்டத்தக்கது. இப்போ அது மாதிரி தான் இப்போ என் தம்பி ராஜீவ்காந்தி அந்த இடத்துல போயிருந்தாலும் அவன் ஏற்றுக்கொண்ட அந்த தலைமைக்கு அந்த விவாதங்களில் அவர் ஏற்கிற கருத்தை தர்க்கமாக வைக்கிறாரா. இப்போ எனக்கு நெருக்கமான தம்பி தமிழன் பிரசன்னா அவர் எடுத்துக்கணும், நம்ம பார்க்கணும். அது நீங்கள் அதுதான் உங்கள் அண்ணாவே சொல்கிறார்ல, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும்னு. மாற்றான் தோட்டத்தே மல்லிகைக்கும் மனம் இருக்கும்னா ஏன் தோட்டத்து மல்லிகைக்கு இருக்காதா? அப்போ அது மாதிரி அதை பெருமையாக தான் கருதணும். பாஜக, திமுக, அதிமுக இந்த எல்லா கட்சிகளுமே நீங்கள் இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டீங்க, இவங்களோட கைக்கூலின்னு மாற்றி சொல்லிக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே யாரோட கைக்கூலி? அது ஒரு வயலும் கூலி தரலைங்கிறது தான் எங்கள் பிரச்சனை. நமக்கு வந்து நாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கோட்பாட்டை எதிர்க்கும்போது, திமுகவை எதிர்க்கும்போது நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்கூலிம்பாங்க. இப்போ தம்பி விஜய் வரும்போது விஜயோட கருத்து முன்வைக்கிற கருத்தை நம்ம இப்போ கேள்வி கேட்டு எதிர்த்தோம்னா, இந்த மாதிரி விமர்சித்து இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா திமுக கைக்கூலிம்பாங்க. அதிமுக செய்கிற செயலுக்கு ஒன்றுன்னா திமுக கைக்கூலிம்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து அம்மையார் ஜெயலலிதாவை ஈழப்படுகொலை அப்போ அவங்கள ஆதரிக்கும்போது அதிமுகவின் செல்ல மகன் அப்படின்னா, நான் வந்து எங்கள் மாமா கையில் திருமணம் பண்ணோன்னே எங்கள் மாமா அங்கே இருந்ததுனால அதிமுகவின் மருமகன் இப்படிலாம் இருக்குதுல்ல. இது மாதிரிலாம் இதை விட கொடுமை வந்து ஐயா கருணாநிதி சொல்லி தான் நான் அந்த கட்சி ஆரம்பித்தேன்னு சொன்ன ஆளுகள்லாம் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இப்போ இருக்குது, அப்படிலாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சொல்கிறது, புரணி பேசுகிறது மாதிரி தான் எடுத்துக்கணும். நமக்கு கூலின்னு தான் கொடுத்தான். நம்மளை சொல்லுவாங்க நீங்கள் ஆள், இது ஆர்எஸ்எஸ் ஆள், பிஜேபி ஆள். நம்ம ஒரே ஆள், நம்ம தமிழ் ஆள், நம்ம மக்களுக்கான ஆள், இந்த நாட்டுக்கான ஆள். அதில் இவங்க சொல்லுவாங்க, மாறி சொல்லுவாங்க. இது இப்படி பழகிட்டாங்க. இப்படி காலங்காலமாக இங்கே பேசி இங்கே பணம் வாங்கி, இங்கே பேசி இங்கே பணம் வாங்கி. இப்போ நம்மளை பேசுகிறாங்கல்ல, இவர் அங்கே பணம் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல, கூலி வாங்கிட்டாருன்னு. அவர் எங்கே வாங்கினாருன்னு கேட்கணும். இப்படி பேசுகிறதுக்கு நீங்கள் எங்கே கூலி வாங்கினீங்கன்னு நம்ம கேட்கணும். அதனால் அது ஒரு குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிற மாதிரி. விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது, அவதூறுகளை கூட கடக்க முடியாதவன் அற்ப வெற்றி கூட தொட முடியாது அப்படிங்கிறாங்க. இதை தான் நம்ம வனத்தில் பேசிட்டு போயா அப்படின்னு. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கருப்பு சட்டைக்காரராக அறியப்பட்டவர், ஆனால் இன்னைக்கு பெரியாரை எதிர்க்கிறீங்க. உங்களுடைய நிலைப்பாட்டில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எதனால் இந்த மாற்றம் ஏற்பட்டது? நிலைப்பாடு மாறுறதுக்கு காரணம் மொழி மீது, இனத்தின் மீதும், நாட்டின் மீதும், மக்களின் மீது இருக்கிற பெரும்பற்று தான் காரணம். இப்போ நீங்கள் வந்து பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து தமிழர்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறோங்க, இந்த இனம் வந்து இந்த தேசிய அரசியலை, இந்த தமிழர் இந்த அடையாளங்களெல்லாம் அழிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த திராவிடம். எதாக இருந்தாலும் திராவிடம், எந்த பெருமை இருந்தாலும் திராவிட பெருமை. ஏதாவது திமிச்சுன்னா தமிழர்கள் ஒரு சாதிய படுகொலை, இப்போ ஆணவத்தில் ஒரு படுகொலை செய்கிறான்னு வச்சுக்கிறோங்க, அந்த படுகொலைன்னா தமிழர் என்று பேசியவர்களெல்லாம் எங்கே அப்படின்னு பேசுவாங்க. அந்த இடத்துல அந்த திராவிடம் வராது. இவங்க திமுக செய்கிற ஆட்சியின் தவறை வந்து பாரதிய ஜனதா சுட்டி காட்டினா தமிழர்களை இழிவுபடுத்துகிறார்கள்னு பேசுவாங்க. ஏன் அங்கே திராவிடர்களை இழிவுபடுத்துறது? ஏன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திராவிட இனமே திரண்டு வான்னு மாநாட்டு கூப்பிட்றதில்ல, தமிழ் இனமே திரண்டு வா அப்படி தான். தமிழர்களெல்லாம் இணைந்து திராவிட ஆட்சியின் இப்படி தான் பேசுவாங்க. இதை இப்போ இந்த இடத்துல எது தாண்டா பிள்ளை, எது தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆழ்ந்து படிக்க சிந்திக்க வந்து இது எல்லாமே தப்பு. ஒரு சமூக சீரழிவாளரை சீர்திருத்தவாதி என்று கட்டமைச்சது தான் பெரிய கொடுமை. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா கேட்குறேன் பாருங்கள். உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று ஆய்வில் எங்கள் தாத்தா தேவனை எப்பாவாருன்னு நிறுவுறார்.
தமிழ் ஒரு தொன்ம மொழி, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. என் நாட்டின் பிரதம அமைச்சர் கூட உலக மொழிகளினுடைய மூத்த மொழி தமிழ், என் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்றார். நாங்கள் உங்களுக்கு தமிழை கொடையாக கொடுத்துருக்கோம்னு சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம் என்று அவர் பேசுனதை நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் எந்த மொழி ஆட்சி மொழியாக வரணும்னு ஒரு விவாதம் கருத்து முன்வைக்கப்படும் போது, அப்போ தொன்மையான மொழி தான் வரணும்னா அது தமிழ் தான் வரணும். ஏன்னா இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ் தான். அதை வரலாற்று ஆசிரியனோ தொல்பொருள் ஆய்வாளனோ மறுக்க இயலாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசுகிறார். உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட என் மொழி உலகத்தில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ். அசை, சீர், சந்தம், யாப்பு இதெல்லாம் அடி தொடையலாம். அப்போ ரெண்டாவது, எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி தமிழ். நீங்கள் செம்மொழி ஆக்கலை, என் மொழியே செம்மொழி. சில மொழி சிறந்தே பிறந்தது என் மொழி. ஏன்னால் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்படுது, என் மொழி இறைவனால் பேசப்படுது. என் முருகன், என் சிவனும், என் மாயவனும் பேசிய மொழி உங்களுக்கு தெரியும். பாரு, நாயன்மார்கள் பாடியது, ஆழ்வார்கள் பாடியதெல்லாம் எங்கள் மொழியில் தான், உங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த இடத்துல மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் புரை சுடர்கடவுள் தந்த தமிழுங்கிறான். நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம், தமிழே மந்திரம்டாங்கிறான், தனியாக ஒரு மந்திரம் இருக்குடாங்கிறான். அப்படி இருக்கும்போது என் மொழியை எல்லா ஆகச்சிறந்த இலக்கிய வளமை கொண்ட மொழிகளில் கிரேக்கம், சைனீஸு, சீனா, அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கு இணையான மொழி தமிழ்னு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இலக்கை. ரெண்டாவது, எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் கண்ட ஒரு மொழி என் மொழி தான். அந்த மொழி ஆங்கிலத்தில் மட்டும் 20 விழுக்காடு சொற்களை கடன் கொடுத்துருக்கு என் மொழி. உலகத்தில் பல்வேறு மொழிகளின் தாய் என் மொழி. என் மொழியில் இல்லாதது என்ன? அறிவுக்கு பஞ்சமா, அறிவியலுக்கு பஞ்சமா? இன்றைக்கி நீங்கள் அறிவியல் மொழி இல்லைங்கிறீங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை உருக்குகிற நுட்பத்தை வைத்திருந்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்று பேசுனது யார்? இதே ஐயா ஸ்டாலின். நாளைக்கு ஒரு நல்ல செய்தி நம்ம பேசிக்கிட்டு போகிறதுனால அதை குறிப்பிடுறார். 2500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழடியில் தண்ணீரை கொண்டு போகிற அந்த குழாயை மண்ணிலை உருவாக்கியிருக்கானே எப்படி? இரும்பை உருக்குகிற தொழிற்சாலை அந்த களத்தை மண்ணிலை உருவாக்கியிருக்கானே எப்படி? இப்போ நீங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்கிறீங்க. நான் அதை தான் என் முன்னோன் பிக்பாங் தியரியை உலக தோற்றுவாயை தான் பாடுறாங்கிறேன். உலகின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் தோன்றியது சூரியனிலிருந்து அவன் சொல்கிறான். பகலவன், பகவன், சூரியன், அதுதான் அவன் சொல்கிறான். அது கதிரவனை தான் சொல்கிறான். அப்படி நீ என் மொழி மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண்கிறது எப்படி? நீங்கள் இதை விடுங்க. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையின் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல்பிலந்து பானையிடும் படிமம் கொள்ளுங்கிறது இது அறிவியல் இல்லையா? இதில் உயிரியல் புவியியல் உண்மை இல்லையா? இது என் மொழியில் ஒன்றுமே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த மொழி எதுக்குமே சரியில்லை அப்படிங்கிறீங்க. இதில் என்ன இருக்குது? இது ஒரு சனியே, தமிழ் ஒரு சனியே, அதை விட்டு ஒழிங்கிறவள. இது ஒரு காட்டுமிராண்டி மொழிங்கிறவள. அப்போ காட்டுமிராண்டி மொழின்னா அந்த மொழியை பேசுகிற நாங்கள் யார்? ஒரு காட்டுமிராண்டி கூட்டம். விளங்குதுன்னு நினைக்கிறேன். இது தமிழில் என்ன இருக்குது? அது படித்தா உனக்கு வேலை கிடைக்குமா? பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்றவள. ஆனால் பேசினவர் எழுதினவர் கடைசி வரைக்கும் அந்த மொழியில் எழுதி தான் பிச்சை எடுத்துருக்காப்புல. அவர் சொல்கிறாரு, இந்த தமிழ் உன்னையை படிக்க வச்சதான்னு. தமிழ் எப்படி படிக்க வைக்கும்? நான் தான் தமிழை படிக்கணும். உங்களுக்கு புரியுதா? இதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறப்ப இதே ஐயா ஈவேரா அவர்கள் அவர் தாய்மொழியான கன்னடம் அவர் தாய்மொழி நிலத்தில் நின்றுக்கிட்டு இந்த மொழியில் என்னடா இருக்குதுன்னு கேட்கலாம். மொத்தமாக மொழியில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல. நீ ஆங்கிலத்தை படி, இதை விடு. ஆங்கில நாகரிகமான மொழி, ஆங்கிலத்தை படினா நீங்கள் யாருக்கான ஆள்? வேலைக்காரன் கூட தமிழில் பேசாத, அவனோட ஆங்கிலத்தில் பேசு, மனைவியோட ஆங்கிலத்தில் பேசணும். இப்போ பாருங்கள், பேசுங்கிறீங்க. நீங்கள் பேச வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஆக்கையோடு ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்லத்தமிழின் தொடர்பற்று போனாருங்கிறான். அவன் காலத்தில் இவ்வளவு ஆங்கில மோகம் இல்லை, இருந்தும் ஆங்கிலம் ஆண்டு கொண்டிருக்கான். அப்போ அந்த காலத்தில் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் உயிரையும் விற்ற தாங்களே இவங்களே அந்நியரானாண்டா. வெறும் தமிழின் தொடர்புன்னு போடல பாருங்கள், செல்லத்தமிழின் தொடர்பற்று போனார். யார் பாடுறா? பாரதி. செல்லம்மாவுக்கு எழுதின கடிதத்தில்
செல்லம்மா நீ என்னையே நினச்சி வேதனைப்பட்டிருக்க நேரத்துக்கு தமிழ் படிச்சுன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறேன். நீங்கள் பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசுகிறிய, அது புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழ் ஒழிக சனியங்கிறீங்க, அவன் இனிதுங்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ தமிழ் ஒழிகன்ட்டீங்க, என் தாய்மொழியில் என்ன இருக்குது அது சனியம் ஒளின்ட்டீங்க. என் தாத்தன் வரேன், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறேன். இப்போ நான் என்ன செய்யலான்னு நீங்கள் சொல்லுங்கள். தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவதெல்லாம் இன எழுச்சிக்கு எதிரானது. இப்படி ஒரு இப்படி பேசுகிறாப்புல எழுதுகிறாப்புல. இப்போ தமிழர் தமிழர் அரசு என்றெல்லாம் பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்ற ஒரு என்ன, எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுகிறோம். இது எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் எதுக்குறேன்னு உங்களுக்கு? இப்போ நீங்கள் இதை இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் பார்ப்பனர்கள், நம்மில் கீழான மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த கூட்டம் வட்டத்துக்குள்ள கும்பல், இந்த கும்பல் நமக்கு எதிரிகள். பார்ப்பனன் எதிரி ஆயிட்டான், கிறிஸ்தவன் எதிரி ஆயிட்டான், இஸ்லாமிய எதிரி ஆயிட்டான். இங்கே இருக்கிற கிறிஸ்தவன் இஸ்லாமியன் யார்? இங்கே நமக்கு கீழான யார்? நீங்கள் தான் சாதிய இழிவை தொடச்செறிஞ்சு சகோதரத்துவம் சமத்துவத்தை நிலைநாட்ட புரட்சியாளராச்சே. அண்ணல் அம்பேத்கர் நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்றார். இப்போ நீங்கள் நம்மில் கீழான மக்களுங்கிறீங்களா, உங்களுக்கு கீழே இருந்தது யார்? இப்போ இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, இந்த கேள்விகளை தான் நான் எடுத்து வைக்கிறேனே ஒழிய எதுக்குறேன்னு பேசலை. அவர் பேசுனதை திருப்பி எடுத்து பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம நீங்கள் தானப்பா அப்படி பேசி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் பேசுனதை திருப்பி பேசுகிறேன். பெரியாரையும் திராவிடத்தையும் எதிர்ப்பதற்கான காரணத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்படி பேசுகிற போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, திராவிடத்தை நான் ஆரிய கடப்பாறையை கொண்டு பிராமண கடப்பாறையை கொண்டு உடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒரு சங்கியா? நான் பாருங்கள், இப்போ அப்பா பாரதி விழாவில் பேசுனதுக்கு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு இதை குறிப்பிடுறேன்னா, ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தை, மூவேந்தர்கள் இருந்து முடி ஆட்சி செய்த ஒரு பெரிய நிலத்தை, ஒரு பேரரசை நிறுவிய பெரும் கூட்டத்தில் பிறந்த இனத்தை, அவனுக்கு ஒன்றும் ஒரு எந்த பெருமையுமே இல்லைன்னு இந்த திராவிட இயக்க வரலாறுக்குள்ள ஒரு 100 ஆண்டு கால இந்த வரலாறு இந்த இயக்கம் இந்த ஈவேராவுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி இப்படி தான் இந்த அரசியலுக்கு வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு. எது சொன்னாலும் நீங்கள் அவர் தான், உங்களுக்கு கல்வி பெண்ணியம் போற்றப்பட்டது, உனக்கு இது பண்ணது, எந்ததை சொன்னாலும் அங்கே போய் நிறுத்திடுவாங்க. நீங்கள் இப்போ கேலியாக சொன்னோன்னா அந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு போட்டிருக்கனாலும் அதுக்கு அவர் தான் காரணம்ன்றாங்க. இப்படி ஒரு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வந்த பிறகு தான் உனக்கு நாகரிகம், நாங்கள் வந்த பிறகு தான் கல்வி, நாங்கள் வந்த பிறகு தான் நீ படிக்க ஆரம்பித்த, இதை எப்படி ஏற்கிறது? உங்களுக்கு விளங்குதா? இப்போது நீங்கள் படிக்க வச்சது எதை? திருக்குறளை, மணிமேகலையை, சிலப்பதிகாரத்தை, சிவக சிந்தாமணியை, இந்த இப்போ 500 பதிற்று 10 இது கம்பராமாயணம், இதுகளை தான் நாங்கள் படித்தோம். இதையெல்லாம் எழுதினவனை யார் படிக்க வச்சது? சரி, ஐயா ஈவேரா எல்லாரையும் படிக்க வச்சிட்டாரு. பக்கத்தில் எங்கால் ஒருத்தர் பேர் அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் படிச்சிருந்தார். இந்த பக்கம் அன்பழகன்னு ஒரு ஐயா இருந்தார்ல, இன்னொரு ஐயா எங்கள் ஐயா நெடுஞ்செழியன் படிச்சிருந்தார்ல. இந்த 3 பேர் 2 முதுகலை படிச்சிருந்தாங்க. இவங்களை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படித்தாங்க. இவங்களை படிக்க வச்சது என் தாத்தா அண்ணாமலை செட்டியாரா நீங்களா? இந்த கேட்குறதுக்கு புரியுதா? அப்போ எப்படி இப்படி பேசிக்கிட்டே திரிகிறீங்க? இந்த 50,000 ஆண்டுகால வரலாற்றை இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த அரசியல் தான், இந்த அதிகாரம், இதுதான் உங்கள் வரலாறு, இதுதான் உங்கள் வரலாறு, இந்த அடையாளங்களை நிறுவுவது, இதையே பேசுவது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மூவேந்தரும் போய், முச்சங்கமும் போய், பாவேந்தர்களும் போய், தமிழ் கற்கிற இதுவும் போய், பழைய நூல்களின் ஆய்வும் போய், படிப்போரும் கேட்போரும் அற்று போய், அந்த சூழலில் 4ஆம் சங்கம் அமைத்து, தமிழ் சங்கம் அமைத்து, தமிழ் வளர்த்து, பாவலர்களுக்கும் புலவர்களுக்கும் பொருள் கூட்டியும் நீட்டியும் கொடுத்து தமிழ் வளர்த்த பெருந்தகை வள்ளல் பாண்டித்துரை தேவர்னு எழுதுகிறான். இந்த பாண்டித்துரை தேவரை நீ 100 கோடி கட்டு நூலம் கட்டினீங்களா மதுரையில், ஏன் அவர் பேரை என் பாட்டம் பேரை வைக்கலை?
புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே திருச்சியில் கேட்டிங்களே, ஏன் தாத்தா ஊவே சாமி முத்தமிழ் காவலர் பேரை வைக்கல? அப்போ எங்கள் அடையாளங்களெல்லாம் நீங்கள் தள்ளிடுறீங்க. எங்கே பார்த்தாலும் ஈவேராவுக்கு சில இருக்கு. எங்கள் செக்கெழுத்த செம்மல் என் பாட்டேன் வாவு சிதம்பரனாருக்கு எத்தனை இடத்துல செலவச்சு அவனை போட்டுறீங்க. அவனுடைய ஈகத்தை தியாகத்தை அவனை மாறி ஒரு இந்த மண்ணின் விடுதலைக்கு தியாகம் செஞ்ச ஒரு மகன் இருக்கானா, ஏன் என் பிள்ளைக்கு அதை சொல்லிக் கொடுக்கல? நான் தானே சொல்லிக் கொடுக்குறேன். உன் கல்வி சொல்லுதா? உன்னுடைய அடையாளம் சொல்லுதா? என்ன சொல்லுது? இப்போ இந்த தியாகநாய நகர் போத்தீஸ்ன்னு ஒரு நிறுவன கடை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு மேம்பாலம் இருக்குது. இந்த மேம்பாலம் ஒரு 300-400 கோடி இல்லை 500 கோடியில் கட்டியிருப்பாங்க. இந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன? ஜே அன்பழகன் மேம்பாலம். ஜே அன்பழகன் யார்? திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளர். அப்போது அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் இருந்தவருக்கு மக்கள் காசில் நீங்கள் எப்படி என்னுடைய தலைநகரில் ஒரு வணிக புகழ்பெற்ற ஒரு நகரில் ஒரு மேம்பாலத்தில் அவர் பேரை எப்படி பறித்து வச்சுருக்க? ஏன் எங்களுக்கு யாரும் இல்லை? சவுந்தரபாண்டியர் நாடார் இல்லை, நடேச முதலியார் கிடையாது, எவரும் கிடையாது, என் பாட்டன் ஐத்தேச பண்டிதர் கிடையாது, என் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் கிடையாது, என் தாத்தா MC ராஜா கிடையாது, எங்களில் யாரும் கிடையாது. தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்லி 79 நாள் பட்டினி கிடந்து சத்தான சங்கரலிங்கனார் பேரை வைக்க மாட்டேன், எதுவும் வைக்க மாட்டேன். நீ எப்படி ரொம்ப சத்தம் போடுறேன்னு ஒரு தெருவுக்கு பேர் வச்சுட்ருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் திட்டமிட்டு எங்கள் அடையாளங்களெல்லாம் மறுக்கிறீங்க, இப்போ மறைக்கிறீங்க. இப்போ நீங்கள் 2000 கோடியில் கோவையில் ஒரு மேம்பாலம் கட்டுறீங்க. கட்டும்போது கோவைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கோவைனா தமிழ் மகனுக்கு நினைவுக்கு வர வேண்டியது அந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு மகன் அவன் போராடி இந்த நாட்டு விடுதலைக்காக சமரசம்னு செஞ்சிருந்தால், நீ ஆண்டு கத்தீரா 50 விழுக்காடு நாட்டை நிர்வகிக்க வச்சுக்க, 50 விழுக்காடை எனக்கு வரியாக கட்டிடு அப்படின்னு வெள்ளைக்காரன் கேட்கும்போது சரின்னு அவன் சரணடைஞ்சிருந்தான்னா அவன் ஆண்டிருக்கலாம்ல, தூக்கில் தொங்கியிருக்க வேண்டியது இல்லை. யார் மண்ணை ஆள்றதுக்கு யாரா அனுமதி கொடுக்குறது? எங்கே கேட்குறான்? அங்கே தான் தமிழன் மரபு வீரம் துடிக்குது, வெடிக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போடா அப்படின்னா தூக்கில் தொங்குனாலும் சரி, நீ சொல்கிறத நான் கேட்க முடியாதுன்னு தூக்கில் தொங்குனான்ல, கழுத்து கடைசி மூச்சு பிதுங்கிற வரைக்கும் அந்த மண்ணுக்காக நின்னால, அவன் தானே நினைவுக்கு வரணும். ஏன் என் பாட்டன் பேரை வைக்கல? நீ செக்கெழுத்தவன் செக்கு சிலை அங்கே தானே இருக்குது, ஏன் அவன் பேரை வைக்கல? கொடிகாத்தானில் ஒரு குமரன் என் தாத்தேன், அவன் பேரை வைக்கல. இங்கே வரும் நீர்னா இப்படி தானே பாவையும், இப்படி ஏற்றி கொண்டு போய் அணையை கட்டி நிறுத்தினால காளிங்கராயன் என் பாட்டன், நீ அவன் பேரை வைக்கல. சிடி நாயுடு என்ன பண்ணாருன்னு வச்சேன். அப்போ திட்டமிட்டு தமிழின பெருமை மிகு அடையாளங்களெல்லாம் மறைச்சி உங்கள் அடையாளங்களை வைக்கிற. தஞ்சாவூரில் இருக்க தொடர்வண்டி மேம்பாலத்துக்கு நாராயணசாமி நாயுடுன்னு வைக்கிறீங்க. சாதியை உழைச்சி நீங்கள் எப்படி நாயுடுன்னு வைக்கிறீங்க. இங்கே தியாகராய நகரில் இருக்கிற அந்த இடத்துல எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்துக்கு முத்துராமலிங்கம்னு வச்சுட்டு முத்துராமலிங்கனார்னு வச்சுட்டு அறவட்டத்துக்குள்ளே நாங்களாம் சத்தம் போட்டோன்னே தேவர்னு போட்டோம். அவர் சான்றிதழ்லே தேவர்னு தான் இருக்குது. இப்போ பூலி தேவன்னு வருது, அதனால் பூலின்னு கூப்பிடுவீங்களா? என்ன நீங்கள் நரசிம்ம ராவ் தேவே கவுடா கூடலாம் கூட்டின்னு வச்சு நீங்கள் நரேந்திர மோடி கூடலாம் கூட்டி இருக்கிற நீங்கள். அதான் இது என்ன நீங்கள் யோசிக்கணுன்னா, இது திட்டமிட்டு பேசுவாங்க. ஈவேராவை தந்தை பெரியார்னு சொல்லணும், ஐயாவை கலைஞர்னு சொல்லணும், பேரறிஞர் அண்ணான்னு சொல்லணும், சரி சொல்லுவோம். ஆனால் அதே மாதிரி நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர், நீங்கள் முத்தமிழ் காவலர் KP விஸ்வநாதன், தமிழ் தென்றல் திருவிக்கா, கப்பலோட்டிய தமிழன் வஉசி அப்படி சொல்லணும்ல, சொல்ல மாட்டாங்க. தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அப்படி சொல்லணும்ல, சொல்ல மாட்டாங்க. அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? நீ எங்கே வஉசி மாபூசி சிலம்பு செல்வர் மாபூசி அப்படி சொல்ல மாட்டேன். வஉசி மாபூசி பூசின்னு போய் பாசிமணி ஊசி விற்ற மாதிரி விற்பேன். நாங்கள் உங்களை தந்தை பெரியார் அப்படி சொல்லிடணும். அவர் எப்படி எனக்கு தந்தை? தமிழ் சனின்னு சொல்லுதுக்காக, தமிழ் ஒழிக்கணும்னு சொன்னதுங்க. தமிழ் காட்டுமிராண்டி மொழி, அதை பேசுகிற கூட்டமெல்லாம் காட்டுமிராண்டிகளின் தலைவன் வேணால் வச்சுருக்கலாமே. அது எப்படி உங்களால் அதை பெருமையாக சொல்லிக்கிற முடியுது? என் தாயை பழித்தவர் எனக்கு எப்படி தந்தையாக இருக்க முடியும்? தன்மானமிக்க தமிழ் சங்கம் அது எப்படி இருக்கும்? விளங்குதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் அவரை தலைவரை, நான் ஏன் அவர் தெரியுது, அவர் கன்னடரை நான் ஏன் தமிழன் தலைமை இருக்கணும்? ஒரு தமிழனை கன்னடன் தலைமை இருப்பாரா? தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது, கடன் வாங்கக்கூடாது. தகப்பன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என் ரத்தவனாக இருக்கணும்.
என் வழி புரியாதவன் என் மொழி புரியாதவன் இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது, என் இன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது, வழி நடத்த முடியாது என்னைய. இதானே? அப்போ எப்படி நான் ஏன் இருக்கணும்? எனக்கு 1000 பேர் இருக்கான், என் தந்தை 1000 பேர் இருக்கான், என் இனத்தின் முன்னோன், எனக்கு அறிவை கொட்டி கொடுத்தவன், என் மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபட்டவன், அரும்பெரும் ஆண்டோர்களும் சான்றோர்கள் இருக்கான். அவனை விட்டுட்டு நான் ஏன் போய் வாங்கணும்? அது ஏதாவது தலைவன் இல்லாதவன் வேணால் வச்சுக்கிட்டு இருக்கலாம். எனக்கு ஏன் அவர் தலைவராக இருக்கணும்? எனக்கு தலைவன் இல்லைன்னா அது வாங்கலாம். எங்கள் அப்பா கருப்பாக இருக்கிறான், உயரம் குறைவாக இருக்குனாலும் படிக்கலைனாலும் அவன் தான் எனக்கு அப்பேன். எழுத்து வீட்டுக்காரன் நல்லா வெள்ளையாக இருக்கான், கொஞ்சம் உயரமாக இருக்கான், படிச்சிருக்கான்னா அவனை அப்பன்னு சொன்னால் மானங்கட்டதானே. எனக்கு அது தேவையில்லை. அவர் எவ்வளோ பெரிய சிந்தனையாக இருந்தாலும் என் தாய்மொழியை ஒழிக்க சொல்லிவிட்டு என் தமிழ் சமூகத்துக்கு என்ன நன்மை செஞ்சிட முடியும்? என்ன நன்மை செஞ்சிட முடியும்? அப்போ அதனால் இவர்கள் திட்டமிட்டு நம்ம இன வரலாறை மறைத்து இந்த 50 நூற்றாண்டு கால திராவிட இயக்க வரலாறு, ரெண்டாவது இந்த 50 ஆண்டு கால ஒரு ஆட்சி, இதுக்குள்ளே தான் இந்த அதிகாரத்தை வச்சு நம்ம அடையாளங்கள்லாம் சிறுக சிறுக அழித்து மறைச்சி நிறுத்துவாங்க. இப்போ நீங்கள் சிலப்பதிகாரம் படிக்கிறீங்க, சிவக சிந்தாமணி மணிமேகலை படிக்கிறீங்க, 50 காப்பியங்களில் இது 3 தான். இது 3 தாத்தா உவேசா இல்லைன்னா அச்சில் வந்திருக்குமா? கால் செருப்பு கூட இல்லாமல் நடந்து நடந்து இந்த சுவடி இங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் போய் வாங்கியிருக்கலாம். ஆனால் தேடி தேடி ஊராக போய் சேமித்து அதை அச்சில் ஏற்றி 50 காப்பியத்தில் 30 காப்பியத்தை காப்பாற்றினவனை நான் தமிழ் தாத்தான்னு சொல்கிறதில்ல. அவனை நீ பாப்பான்ருவ, இவரை தந்தைன்றுவ. புரிதா எப்படி இருக்குது பாருங்கள். அதை தான் நம்ம சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னவனை பாப்பான்ருவ, சாதி மதங்களை பாரோம்னு சொன்னவனை நீங்கள் என்ன சாதின்னு அவனை கேட்ப. இவர் யாரை பார்த்தாலும் என்ன சாதின்னு கேட்டு கையேட்டில் குறித்து வச்சுப்பார். அவரை சாதி ஒழிக்க வந்த போராளிம்ப இவரை தந்தைன்னு சொல்லுவேன், இவரை பெரியார்னு சொல்லுவேன். அதனால அதெல்லாம் நம்ம ஏற்க முடியாது. அது வெளிப்படையாக சொன்னால் நம்ம இனத்தின் வரலாற்று பகை அது. அதை ஒழிக்காமல் இந்த தமிழ் சமூகம் மீளாது, எழாது, வாழாது. அவர் வேணும்னு போற்றிக்கிறவங்க போற்றிக்கிறங்க. அதனால் எனக்கு வாக்கு விழாதுன்னா நான் பெருமையோடு வரவேற்பேன். நீங்கள் பெருமக்கள்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் மேடையில் ஏறுங்க, ஏறி நின்று சீமான் இப்படி ஈவேரா ஐயாவை நம்ம தந்தை பெரியாரை விமர்சிச்சிட்டாப்ல, அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு தடவை சொல்லுங்களேன் பார்ப்போம், யாராவது பேசுங்களேன். அப்படி பெரியாரை பேசுகிற மாதிரி தெரியலையே. இப்போ 5 மாதத்துக்கு சேர்த்து மொத்தமாக 5000 கொடுக்கறது பெருமை மிக்க கொள்கை வீரர்கள், கொள்கை மறவர்கள். நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் இது நூற்றாண்டு காயம், புரியுதா? அதனால தான் இப்போ நீங்கள் இப்படி பார்க்கணும். எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடுங்கிறான் சேகுவேரா. இது நம்ம தந்தை செல்வா ஐயா ஈவேராட்ட நான் அந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நானே ஒரு அடிமை, நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவுறதுன்னு இவரை போய் போராட்டக்காரர் போராளிங்கிறான். ஒரு அடிமைக்கு தான் அடிமையின் வழி தெரியும். அதானே நான் இருக்கேன் ஆதரவான்னு சொல்லணும், அப்படி தானே சொல்லணும். அதை விட்டுட்டு நானே ஒரு அடிமை, அதை நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்னு சொன்னாலும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆனால் அந்த நேரத்தில் இந்த நிலத்தில் சீபா ஆதித்தனார்னு ஒரு தமிழர் தந்தை, நான் இருக்கேன் உங்களுக்கு ஆதரவான்னு சொன்னது அவர் தான். இப்போ இதில் யார் எனக்கு தந்தை? அப்படி இருக்குல்ல. அங்கே ரஷ்யாவில் கரும்பு வெட்டுற தொழிலாளிக்கு கூலி கிடைக்கலன்னு என் பாட்டன் பாரதி இங்கே பாடிக்கிட்டு இருக்கான். ரஷ்யாவில் எழுகுது வாரி புரட்சின்னு அந்த நாட்டு விடுதலைக்கு பாடுறான். நீ பக்கத்தில் இருக்க நாட்டுக்கு நாங்கள் போராடும்போது நானே ஒரு அடிமை, நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு கேட்டால், இது எப்படி அடிமை எப்படி உரிமைக்கான போராளின்னு எங்ககிட்ட கட்டமைச்சிங்க? அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாவது மேலானது, அதை விட மேலானதுன்னு போராட வந்த என் தலைவனை நான் தலைவனாக இருக்கிறதா? நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுறதுன்னு சொன்னவரை தலைவராக இருக்கிறதா? இப்போ கேள்வி புரியுதா? அதனால் என் சொந்த ரத்தத்திலேயே என் இனத்திலேயே எனக்கு ஆகப்பெரும் தலைவன் இருக்கும்போது அடுத்த ஒருத்தரை தலைவனாக ஏற்று இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் பாரதியார் சாதியை எதிர்த்ததனால் பாரதியை நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் கூட பாரதியார் பாடுகிற போது வேதங்கள் கற்றவன் பார்ப்பான், பல வித்தைகள் கற்றவன் பார்ப்பான் அப்படின்னு பாடுறாரு. பாரதியாரையும் அறியாமல் அவருடைய ஆழ் மனதில் பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள், வேதம் படிப்பதற்கு உகந்தவர்கள்ங்கிற எண்ணம் ஒரு வேளை இருந்திருக்கும். பார்ப்பான்ங்கிறது ஒரு சாதிய பெயர்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ ஒரு நல்லா ஒரு வேலை பார்ப்பார், இவர் நல்லா பழுது பார்ப்பார் அப்படின்னு பார்ப்பான் அப்படின்னு இருக்கிறதுல அதை எப்படி சொல்லுவீங்க?
பிராமணர்கள் அப்படிங்கிறது தான் அந்த சமூகத்தை குறிக்குது. பார்ப்பான்ங்கிறத இவன் நல்லா வேலை பார்ப்பார், இவர் நல்லா இது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது, அப்படி எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே மொத்தமாக ஏற்கணுங்கிறது இல்லை. ஒருத்தருடைய கருத்தை அப்படியே எடுத்துக்கிறதில்ல. அதிகபட்சமாக நான் விதைக்கிறேன், அறுவடை ஆகுது, 100 விழுக்காடு வரதில்லை. அதில் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 1/4 விழுக்காடு, ஒரு 10 மூட்டை பதறாயிருது, கற்காய் ஆயிடுது. ஆனால் நல்ல நெல்மணியில் எடுத்துக்கிறீங்க, அந்த நெல்மணியை எடுத்துக்க. அவர் சொன்னதில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோன்னு இல்லை. நீ அப்படி ஆகச்சிறந்த ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துக்கிறோம். அது இல்லைன்னு சொல்லலையே. இப்போ அண்ணல் அம்பேத்கர் இதில் மாப்போசி சமஸ்கிருதத்தை ஏற்கிறாரு. அண்ணல் அம்பேத்கர் சமஸ்கிருதம் கூட ஆட்சி மொழியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் தேசிய இனங்களின் உரிமைக்காக அண்ணல் அம்பேத்கர் எதையும் அதில் பதிவு செய்யலை, எழுதலை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் போய் அதுக்காக அண்ணல் அம்பேத்கரை பிறந்தள்ள முடியுமா என்ன? அது கிடையாது. நாம் அடிப்படையிலே அவர் நம்ம இனத்திற்கு இதுக்கு எதிராக இருக்கிறார். இப்போ நீங்கள் நம்ம இதை சொல்கிறதுனால சங்கின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் இன்றைக்கி போய் பாரதியாரை அந்த இடத்துல பேசுகிறதுனால என்னை சங்கிங்கிறீங்க. நீங்கள் ஈவேரா ஐயா கடைசி வரைக்கும் ஐயா ராஜாஜி கூட ஒரு நட்போடு இருக்கிறார். அப்போ அவரை எப்படி சொல்லுவியே, சங்கியா இல்லை சொங்கியா அப்படி எடுத்துக்கிருவியே? சரி, பேரறிஞர் அண்ணாங்கிற பெருந்தகை ஜனசங்கன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஜனசங்கம் தான் பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகம். அதோடு 1962 கூட்டணி வைக்கிறாங்க, பாரதிய ஜனதாவின் தாய் கூட. அதுக்கப்புறம் 67 அவங்க வரும்போது, அண்ணா வரும்போது, இவங்க ராஜாஜி அவர்களோட கூட்டணி வச்சு தான் ஆட்சிக்கே வர்றாங்க. அப்போ அவருடைய பங்களிப்பு இல்லாமல் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியாது. இது எப்படி சொல்லுது? அதெல்லாம் சங்கி இல்லை. நீங்கள் வாஜ்பாய் அவர்களோட ஆட்சியில் பங்கேற்று 5 ஆண்டு காலம் அந்த ஆட்சியை நிலை பெற வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதாவை வளர்ப்பதற்கு உதவியாக இருந்தது கருணாநிதியுடைய பெரும்பங்கு, அவருடைய இதுன்ட்டு OMCA மைதானத்தில் அந்த விளையாட்டு திடலில் அந்த பணத்தை அவர் பேரில் நாணயத்தை வெளியிட்டு ராஜ்நாத் சிங் பேசுனது இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? RSSம் திராவிடர் கழகம் போல் ஒரு சமூக இயக்கம் தான் எழுதினவரை நான் சங்கினா அவர் என்ன சங்கியோ செங்கியா எப்படி சொல்லுவீங்க? எல்லாம் பழி சொல்லிடுறது, டப்புன்னு ஒரு பழி சொல்லிடுறது. யாருமே என்ன பண்ணுறது, திருடன் என்ன பண்ணுவான்னா கூட்டத்தில் வேக முடியாது நினைஞ்சிக்கிட்டு திருடன் நம்மளை விட அதிகமாக கத்துவான். அப்போ திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவன் அதிகமாக சத்தம் போடுறானோ அவனை தான் சந்தேகிக்கணும். அது மாதிரி எவன் உண்மையான சங்கியோ அவன் தன் அடையாளத்தை மறைக்க பேசுவான். பாரதிய ஜனதா 100 விழுக்காடு இருந்தால் சரி சங்கி, 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யார்? திமுக இல்லை, அதன் தலைமை. அப்போ அவர் யார்? இந்துன்னாவே சங்கியா? இப்போ நான் முருகனை வழிபடுறேன், சிவனை வழிபடுகிறேன், மாயோனை வழிபடுகிறேன். மாயவனை வழிபடுகிறவன் நாங்கள் திருமால் மாலுங்கிற மாளியம்ங்கிறது நாங்கள் போகிறோம். அது பின்னாடி வைணவமாக மாறிக்கிறது வச்சுக்கிறோம். இப்போ நான் சிவனை வழிபடுறது சிவசமயமே தனியாக எங்களுடைய நிலத்தில் கிராமத்தில் என் ஊரில் சொத்து பத்திரத்தை எடுத்தால் சிவகோத்திரம். இப்போ எனக்கு கோத்திரம்னு கேட்டிங்கன்னா நான் சிவகோத்திரம்னு தான் சொல்லுவேன். இப்போ புரியுதா? அது சொத்து கோத்திரம் அஸ்பர் இண்டுலான்னு இன்றைக்கி தான் வருது. அப்போ சிவகோத்திரம் தான் பத்திரப்பதிவில். இப்போ நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள், அதிலும் வீர சைவர்கள். உங்களுக்கு புரியுது? இப்போ எங்கள் இதில் இப்போ நீங்கள் இந்துவாக எங்கள் முருகனையும் சிவனையும் ஆக்கிட்டீங்க. நாங்கள் இந்துவாக ஆக்கப்பட்டோம், இந்துக்கள் இல்லை. எங்கள் மரபு வேறு, எங்கள் வழிபாடு வேறு, எங்கள் சமயங்கள் வேறு. இப்போ இந்த முருகனை நான் வழிபடுறதுனால நான் இந்துவா? அதே உன் கட்சியில் முருகனை கும்பிட்றவனெல்லாம் RSS பிஜேபியா? இப்போ அதிமுகவில் கும்பிட்றவன் எல்லாருமே பிஜேபியா? இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகளையும் முருகனை வழிபடுறாங்கல்ல, இறை வழிபாடு வச்சுருக்காங்க, அவங்க எல்லாமே சங்கியா? இல்லை அவங்கெல்லாம் இந்துக்கள் தானே? அவங்க எல்லாருமே RSS வழிபடுற சாமியை கும்பிட்றேன் பூராமே இந்து பூராமே RSSன்னு எப்படி நீ சொல்லுவ? எப்படி சொல்லுவ? நீ ஒரு பயந்தாங்கொல்லி. நீ சரசரன்னு ஒரு ஓடிச்சுன்னா ஏதோ ஐயோ பேய் அப்படிங்கிற மாதிரி எது வந்தாலும் நீ அரண்டு சாகிறவன். நீ பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு எதிர்ப்பு அதை எதிர்க்கிற ஒன்று இல்லைன்னா திமுகவுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு அரசியல் கோட்பாடு இருக்குன்னு சொல்லு. ஈவேரா அதெல்லாம் நமக்கு பார்ப்பன எதிர்ப்படையாளம் இல்லைன்னா பிஜேபி வந்துடணும். இப்போ வந்துரும்னே சொல்லிட்டு வந்துருச்சே, இப்போ வந்துருச்சே. அப்போ எங்கே உங்கள் எதிர்ப்பு என்னாச்சு? கால் உண்டை விடமாட்டோம்பாங்க. அவன் ஏன் கால் உண்டான்? தோலை தூக்கிட்டு தான் நீ நடந்து வர்றிய, அவன் ஏன் கால் உண்டுறான்? எதையாவது சொல்கிறது சும்மா எதிர்ப்புன்னு வராது. ஒரு காவலன் ஒரு தளபதி என்ன சொல்லணும்? நீங்கள் நிம்மதியாக இருங்க, என்னையை தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லணும்.
ஒரு ஆட்சியில் இருக்கிறவன் பாரதிய ஜனதா அல்லது இந்த நிலத்திற்கு வர வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அது வந்து இந்த நிலத்தில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நாங்கள் எல்லாமே சிறப்பாக என் மக்களுக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு ஆட்சியாலும் சொல்லணும். பாரதிய ஜனதா வந்துரும்னு சொல்கிறேன் நீ, அப்போ காங்கிரஸ் வரலாமாங்கிற கேள்வியை ஒரு தமிழ் மகன் எழுப்பவன்ல, என் தலைவனின் பிள்ளை எழுப்பல. அப்போ எந்த இடத்தில் நீ பாரதிய ஜனதாவிலிருந்து காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாங்கிற கேள்வி எனக்கு வரும்ல. இது ஊழல் லஞ்சமற்றது, உண்மையும் நேர்மையுமானது. எதனால்? என்னை இனத்தின் உரிமையெல்லாம் பறித்ததுனால இது வரலாமா? கண்ணு முன்னாடி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழித்து ஒழித்ததுனால வரலாமா? பச்சிலம் குழந்தைகளையும் இன மக்களையும் கொன்று குவிக்க துணை நின்றதுக்காக வரலாமா? எதுக்காக வரலாம்? நீங்கள்லாம் கூடி கொன்னியலை அதுக்காக வரலாமா? இல்லை கொல்லும்போது கூட நின்றியலை பதவிக்காக அதுக்காக வரலாமா? எதுக்காக? எந்த இடத்தில் பாரதிய ஜனதாவை நீ காங்கிரஸ் வரலாம்? காங்கிரஸ் எப்போ எதுக்கு வரலாம்? ரெண்டுமே வரக்கூடாதுன்னு சொல்லு, அப்படி தானே? அவன் மதவாத சக்தினா இவன் மிதவாத சக்தியா? அவர் பாபர் மசூதிக்கு அடிக்கல் நாட்டும் போது வாழ்த்துக்கள் சொல்லி கன்கிராச்சுலேஷன் பதிவு போட்டால் யார்? ஐயா ராகுல் காந்தி இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் பாபர் மசூதி தீர்ப்பு வரும்போது தீர்ப்பு என்னவாக இருந்தாலும் அப்படியே ஏற்க வேண்டும் என்று நாடங்களும் அறிக்கை விட்டீங்க. பாரதிய ஜனதாலாம் ரத்த ஆறு ஓடும் அப்படியே ஏற்கலைன்னா நீங்கள் அதே கருத்தை தான் எல்லாரும் பதிவீங்க. நான் ஒருத்தன் தான் ரத்த ஆறு ஓடட்டும், செத்து கூட விழுகிறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம் நீதியை சொல்லுன்னு சொன்னவன் நான் ஒருத்தன் தான். வேணா அந்த காலகட்டத்தில் நான் பேசுனது அறிக்கையெல்லாம் இன்னும் இருக்க போய் வேணால் கேட்டு பாருங்கள். பாரதிய ஜனதா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்னு போடுது, அந்த பகல்காம் அந்த மாவட்டத்துக்குள்ளே வந்து ஒரு சுற்றுலா தலமாகுது. அங்கே 200 கிலோமீட்டர் உள்ள பயங்கரவாதிகள் ஊடுருவி வந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. பல மணி நேரம் அந்த தாக்குதல் நடக்குது. அது ஒரு சுற்றுலாத்தலத்தில் சிறிய பாதுகாப்பு கூட இல்லாமல் எப்படி ஆட்சி இருந்தது? ஏற்கனவே அது காஷ்மீர் எவ்வளவு உணர்வுபூர்வமான பகுதின்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இராணுவ பாதுகாப்பு இல்லை, காவல் பாதுகாப்பு இல்லை. எங்களை விண்ணூர்தியில் பறக்கும்போது அடையாள அட்டை கேட்குற, முன்னாடி காட்டு பின்னாடி காட்டுன்னு திருப்பி சோதிக்கிற, 1008 இடத்துல சோதித்து எங்களை எல்லா அடையாளங்களையும் கேட்குற. அதுக்கு பயணிக்கும்போது அப்போ எல்லையை தாண்டி எல்லையை தாண்டி பயங்கரவாதிகள் வர்றாங்க, ஆயுதங்களோடு உள்ளே வர்றாங்க. இல்லை வெறுங்கையோட வந்தால் இங்கே ஆயுதம் எப்படி கிடச்சது அவனுக்கு கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஆயுதம் கூட உள்ளே வர்றாங்க. அவன்கிட்ட எந்த அடையாளமும் காட்ட கேட்காம, உன் ஆதாரெல்லாம் கேட்காம, ஆதார் இருந்தால் அதான் நாட்டுக்கு பாதுகாப்புன்னேன், ஆதார் கேட்கல, அவனை சோதிக்கலை. எப்படி 200 கிலோமீட்டர் உள்ள வந்து தாக்குதல் நடத்தினான்? தாக்குதல் நடத்திட்டு படபடன்னு தப்பிச்சு போகுது. தாக்குதல் நடத்தும்போது காவல் படையோ இராணுவ படையோ பதில் தாக்குதல் நடத்தலை. அவன் தாக்குதல் நடத்தி பேசி தன்படம் எடுத்து இங்கே இப்படி எடுத்து காணொலி எடுத்து அவன் பேசி தப்பிச்சு போயிட்டான். ஒருவன் கூட தடுத்து மறித்து அந்த இடத்துல தாக்கி அழிக்கப்படலை. எல்லாம் பத்திரமா தப்பி போகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எத்தனை கேள்வி எழுது? ஏன் இந்த கேள்விக்கு ஏதாட்டையும் பதில் இல்லை. 10 நாள் கழித்து ஆப்ரேஷன் சிந்தூர்னு தாக்குதல். யார் மேலே? இந்த பயங்கரவாதியில் ஒரு பயங்கரவாதி செத்துழுந்திருக்கான, அதில் இங்கே தாக்குதல் நடத்தணும் இல்லை, அப்பாவே மக்கள் மேலே. அங்கே இருந்தவன் இந்த தாக்குதலுக்கு அவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா தெரியாது. அப்போ இது எந்த மாதிரி? இந்த போரை ஆதரித்து முதலாக இந்திய நிலத்தில் இத்தனை மாநிலத்தில் முதலாக ஒரு மாநில முதலமைச்சர் பேரணி நடத்தினார். யார்? ஐயா ஸ்டாலின். பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் கூட இல்லை, இவர் நடத்தின பிறகு தான் டெல்லி முதலமைச்சர் நடத்தினாங்க. ரஷ்யாவில் போய் எங்களுக்கு இந்த போரை தவிர எங்கள் நாட்டை பாதுகாக்க வழி இல்லைன்னு பேசிட்டு வந்த பெருமகள் யார்? அம்மையார் கனிமொழி. நீங்கள் சங்கியா? இப்போ நாங்கள் சங்கியா? இத்தனை கேள்வி கேட்குறேன்ல. நீ நதியை மறிக்கிறியா? சிந்து நதியை மறிக்க போறியா? நதி உன்னோடதா? அது பூமி தாயின் மாரில் இருந்து வர்ற நதி, உலக உயிர்களுக்கான தாய்ப்பால். அதை எப்படி நீந்தெடுப்பு? அது மனிதர்களுக்கானது இல்லை. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.